இந்தியா என்ற மாபெரும் தேசத்தின் வளர்ச்சி பாதையில் மறக்க முடியாத ஒரு பெருமைமிக்க பெயர் இருக்கிறது. அதுதான் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அவர் சாதாரண மனிதர் இல்லை. அவர் ஒரு புரட்சியாளி, ஒரு போர் வீரர். ஆனால் ஆயுதம் இல்லாத போர், சமூக மாற்றத்திற்கான போரில் களமிறங்கிய வீரர். அவர் பிறந்தது சாதியினால் அடக்கப்பட்ட குடும்பத்தில். ஆனால் அவர் உயர்ந்தது உலகம் வணங்கும் அறிஞராக. அவர் மட்டும்தான் அந்த காலத்தில் கல்வியை ஒரு ஆயுதமாக எடுத்தார். எளிய மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்று நாடு முழுவதும் எழுந்தார். அம்பேத்கரும் என்னும் பெயர் இன்று சமூக நீதி என்ற வார்த்தைக்கு நிஜமான பொருள் அளிக்கிறது. அவரே நம் இந்திய அரசியலமைப்பை எழுதியவர். அந்த அரசியலமைப்பில் ஒவ்வொரு மனிதனும் சமமானவன் என்ற உறுதியை சிறப்பாக பதித்துள்ளார். சாதி இல்லை, வேறுபாடு இல்லை, ஒவ்வொருவரும் ஒரே நபராக இருக்க வேண்டும் என்ற அவருடைய கனவு இன்று நம்மை வழி நடத்துகின்றது. அவரின் வார்த்தைகள் இன்னும் நம்மை தூண்டுகின்றன. கல்வியுடையுங்கள், ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள், போராடுங்கள். அது ஒரு அழைப்பு மட்டுமல்ல, அது ஒரு விடியல். நம் கல்வியால் நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஒழுங்காக ஒன்றாக சேர்ந்து நம் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும். அநீதிக்கு எதிராக நெஞ்செழுத்திய குரலாக உரையாட வேண்டும். என்று நம் அம்பேத்கரை மதிக்கிறோம் என்றால் நாம் எதற்காக நம்முடைய குரலை உயர்த்த வேண்டும் என்பதை உணர வேண்டும். அவரது கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாமும் ஒரு அம்பேத்கராக நாம் மாற வேண்டும். நாம் பேசாமல் செயலில் இறங்குவோம். பயப்படாமல் எதிர்த்து நின்று கல்வியின் ஒளியால் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம். அதுதான் அவருக்காக உண்மையான மரியாதை. அம்பேத்கர் வாழ்க! சமூக நீதி வாழ்க!